ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு திரஞ்சோதி கிச்சன். இப்போ நம்ம லாங் பீன்ஸ் பொரியல் தான் பார்க்க போறோம். நான் வந்து 1/4 கிலோ லாங் பீன்ஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு ஆனியன், ஒரு தக்காளி எடுத்து வச்சிருக்கேங்க. இது வந்து எள்ளு, வெள்ளை எள்ளு. உங்களுக்கு வேணும்னா கருப்பு எள்ளு கூட நீங்க பொடி பண்ணிக்கலாம். இது நல்லா வறுத்துக்கோங்க. இதோட கூட நம்ம ஹோல் ரெட் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க போட்டு நல்லா வறுத்து வச்சுட்டு ஆற வச்சிருங்க. ஆற வச்சு இதை நம்ம மிக்சியில போட்டு பொடி பண்ண போறோம். அதே வானல்ல வச்சுட்டு நம்ம எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் தாங்க. நான் நிறைய எண்ணெய்லாம் இதில் பொரியலுக்கெல்லாம் சேர்க்க மாட்டேங்க. ஸோ கடலெண்ணெய் தான் நான் பயன்படுத்துவேன். கடலெண்ணெய் ஊற்றியாச்சு. கொஞ்சம் போல் கடுகு பொரிஞ்சது கருவேப்பிலை போடுங்க. இப்போ என்கிட்ட இல்லாததுனால நான் ஆனியன் போடுறேங்க. ஆனியன் நல்லா வதங்கட்டும். ஆனியன் நல்லா வதங்கின பிறகு நம்ம டொமேட்டோவை ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி போட்டுடலாம். தக்காளியும் நல்லா வந்து சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கையிலேயே கூட மேஷ் பண்ணி போடலாம். நீங்கள் எப்படி உங்களுக்கு ஈஸியாக அதை பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கின பிறகு தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டுங்க. லாங் பீன்ஸில் நிறைய சத்து இருக்குதுங்க. காராமணியில், பச்சை காராமணியில். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்கலாங்க. இது வந்து நல்லா குக் ஆகட்டும். இப்போ வந்து நல்லா தக்காளிலாம் குக் ஆகிடுச்சு. லைட்டாக தட்டிக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றிட்டோம்னா அதுலேயே வந்து இதுவாகும். பொரியலுக்கெல்லாம் வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணுன்ற அவசியம் கிடையாதுங்க. அது ஆரோக்கியம் இல்லாததும் கூட. எவ்வளோ எண்ணெய் நம்ம ஊற்றி சாப்பிட்றோமோ அவ்வளோ நல்லது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா பொடியை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து கொஞ்சமாக தான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். நம்ம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் எள்ளு கூட நம்ம வறுத்துருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம காரத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் கொஞ்சம் போல் மஞ்சள் பொடியும் சேர்த்து இது நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. லாங் பீன்ஸ் இது வந்து காராமணி. இது முத்துச்சின்னு வேக வச்சு எங்கள் ஊர்லலாம் கொடுப்பாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எங்கே பார்த்தாலும் இதை வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இது நல்லா வேகட்டோங்க. இது நல்லா ஒரு 2-3 கலரி விட்டுட்டு வேகட்டும். இடையில நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கலரி விட்டுட்டே இருங்க. ஏன்னா அடி பிடிக்காம பார்த்துக்கணும். இது கொதிக்கிற வரைக்கும், இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மிக்சி ஜாரில் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் இல்லையா எள்ளு, அதை நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அது ஒரு சின்ன ஒரு ஓட்டினாலுமே போதுங்க. அது நல்லா பொடியாயிடும். அவ்வளோதாங்க, நல்லா பொடியாயிருச்சு. இதுக்கு பதில் நீங்க வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க. எள்ளுக்கு பதில் வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த லாங் பீன்ஸ்ல பாத்தீங்கன்னா அவ்வளோ சத்து இருக்குங்க. கொலஸ்ட்ரால்ல வந்து கண்ட்ரோல் பண்றது, கண்ணுக்கு நல்லது, நார்ச்சத்து நிறைய இருக்கு, கலோரிஸ் வந்து இருக்கு. ஸோ தேவையான அளவுக்கு கலோரிஸ் இருக்கு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு பொரியல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காராமணி ஒரு முக்கியமான பொரியல் தான். உங்க வீட்டுல வந்து செய்யுங்க. செஞ்சுட்டு இந்த எள்ளு தூள் போட்டு கொடுங்க. எள்ளும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது. இப்ப நம்ம எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். எள்ளு போட்டீங்கனாலுமே அப்படியே மணக்கும். அப்படி அந்த கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ வாசனை வரும். அவ்வளோ டேஸ்டாவும் இருக்குங்க. ஒரு லைட்டான சிறு கசப்பு இருக்கும். அந்த கசப்பு தாங்க அதனுடைய ப்ளஸ் பாயிண்ட்ல. இப்போ ஒரு சூப்பரான லாங் பீன்ஸ் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. இது ரசம் சாதம், சப்பாத்தி இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிடலாங்க. உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் சொல்லுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.